யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 16:15 நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இந்த வேத வசனத்தை கீழ்ப்படிந்து ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக இந்தியாவின் ரட்சிப்புக்காக, அண்டை நாடுகளின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி நம்முடைய இந்தியர்கள் பரலோகம் செல்வதற்கு ஒரே வேளை இயேசு மாத்திரமே. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, நம்முடைய இந்தியர்கள் ஒருவர் கூட நரகம் போக வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தம் கிடையாது. ஒவ்வொருவரும் பரலோகம் வர வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தம். ஏனென்றால் தெய்வத்தை தேடி தேடி அலைகிற ஜனங்களுக்கு நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசுவில் மாத்திரமே இருக்கிறது என்பதை அறிவிக்கிற ஒரு மிஷனரி இயக்கம். அன்பானவர்களே, இந்த இயக்கத்தின் மிஷனரி ஊழியங்களுக்காக உங்களில் அநேகர் ஜெபம் பண்ணுகிறீர்கள், இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் அதிக நன்றியாக இருக்கிறோம். நீங்கள் கொடுக்கிற அந்த ஜெபத்தின் மூலம், உங்களுடைய காணிக்கைகள் மூலம் இதுவரையிலேயும் ஆண்டுடைய கிருபையினாலே சுமார் 6720 பேர் திருமுழுக்கு எடுத்து சுமார் 675 கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் இதுவரையிலேயும் 12 புதிய சபைகள் உருவாக்கப்பட்டு 220 ஆத்துமாக்கள் ஞானஸ்நானம் பெற்று முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஆண்டவரின் மந்தையிலே இணைந்திருக்கிறார்கள். இப்படி நம்முடைய தேசம் வேகமாக ஆண்டவர் பக்கமாக திரும்புவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி வருகிறார். இந்தியா முழுவதும் 25 மாநிலங்களில் 168 பணிமயங்கள் அமைத்து சுமார் 210 மிஷனரிமார் நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளில் ஆண்டுடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலேயே 46 கிராமங்களில் ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். கடந்த வாரம் வியாழக்கிழமை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டித்தோம். ஆண்டவருக்கு மகிமையாக சுமார் 150லிருந்து 200 பேர் பங்கு பெற்றார்கள். அன்பானவர்களே, அந்த பகுதியில் அநேகர் குடிவெறிக்கு அடிமையானவர்கள். ராமன் என்ற ஒருவர் ஒரு மந்திரவாதியாக இருந்தவர். அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்ததோடு கூட அந்த ஆலயத்தின் கட்டுமான பணிக்கும் பெரும் பங்காற்றியவர். இப்படி அநேகருடைய ஒத்துழைப்பு ஜெபத்தின் விளைவாக மந்திரவாதிகள் மனம் மாறுகிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமடைகிறார்கள், குருடர்கள் பண்பார்வை அடைகிறார்கள். அருமையானவர்களே, முகேஷ் என்ற ஒரு சகோதரர், இவர் ஒரு 24 மணி நேரமும் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனுஷர். இவரை தேவன் தொட்டார். இப்படி தொட்டவர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எழும்பியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற அநேகருக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 2 மாதங்களில் பணிமங்கள் நடந்த VBS மூலமாக சுமார் 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இயேசுவின் அன்பை கற்றுக்கொண்டதோடு கூட புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய இயக்கத்தின் சார்பில் மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டு கொண்டிருந்தோம். மத்திய அரசாங்கம் ஆத்ம சவால் என்ற பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பெயரில் வரும் காலங்களிலே பத்திரிகை வெளிவரும். இதற்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். NGPM இயக்கத்தில் 8TG எக்ஸப்ஷன் இருக்கிறது. உங்களுடைய சிறப்பு நன்கொடைக்கு நீங்கள் 8TG எக்ஸப்ஷன் பெற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, SMPM மிஷனரி இயக்கத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கு சுமார் 340 அப்ளிகேஷன் எங்களுடைய அலுவலகத்தில் காத்திருக்கிறது. அதோடு கூட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எங்களையும் படிக்க வையுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆகவே உங்களில் அநேகர் இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் அந்த ஊழியங்களை பற்றி சொல்லுங்கள். நம்முடைய சபை போதகர்மார்களுக்கு சொல்லுங்கள். அருமையானவர்கள், நம்முடைய தேசத்தில் 4,17,000 கிராமங்களில் சபைகள் இருக்கிறேன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் இந்திய தேசத்தில் இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் சபைகள் கிடையாது. ஒவ்வொரு சபையும் ஒரு சபை உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டாலே அருமையானவர்களே, இந்த 2030 ஆண்டுக்குள்ளாக ஆலயமே இல்லாத ஒரு கிராமம் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கடைசி காலத்தில் மிஷனரி பணியில் ஈடுபட உங்களை நான் நண்போடு கூட அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, நம்முடைய பணி மையங்களில் நான் கட்டுகிற ஆலயங்களில் ஒரு பெரிய தொழில் மையங்களை உருவாக்க வேண்டும். இதில் ஒரு டெய்லரிங் மிஷின், ஒரு கம்ப்யூட்டர் வைத்தோம் என்றால் அவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கிறதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதுவும் கூட நம்முடைய ஆலயங்கள் கட்டுவதற்கு பக்க ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்ச ரூபாய் தேவை. சுமாராக கட்டுவதற்கு 5 லட்ச ரூபாய் தேவை. கச்சா ஆலயம் 3 லட்சம் 2 லட்ச ரூபாய் கட்டுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய பணிமையங்களில்
ஆதிவாசி குழந்தைகளுக்கு என்று சொல்லி விடுதிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு விடுதி கட்டுவதற்கு ஒரு ஹால் 15க்கு 10க்கு ₹1,00,000 தேவை. கடந்த மாதத்தில் ஒரு தாயார் ₹1,00,000 இந்த ஊழியங்களுக்காய் கொடுக்கும்போது அவர்கள் சொன்ன காரியம், நான் ஒரு பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் என்னுடைய பொருத்தனை கேட்டார், இந்த காணிக்கையை தந்தார் என்று சொன்னார்கள். அருமையானவருடைய பொருத்தனையோடு காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதோடு கூட ஆண்டவர் சித்தமாக இருந்தால் இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகள் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு வருகிறது. அதே போல் சனிக்கிழமையில் மாலை 5 மணிக்கும் இரவு 12 மணிக்கும் வருகிறது. சனிக்கிழமை இரவு 7:45 மணிக்கு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு வருகிறது. நள்ளிரவு 1:30 மணிக்கு வருகிறது. அருமையானவர்களே, இந்த நிகழ்வுகளை ஸ்பான்சர் செய்வதற்கு எங்களுக்கு ₹5,000 தேவை. இந்த நிகழ்வுகளை ஏன் வெளிப்படுறால், நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகள், நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு தரிசனம் பெற வேண்டும். தரிசனம் இல்லாத ஜனங்கள் சீர்கெட்டு போவார் என்று வேதம் சொல்கிறது. தரிசனம் இல்லாத சபைகள் செத்த சபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே என் அன்பானவர்கள், ஒவ்வொருவரும் எழுப்புதலோடு தரிசனத்தோடு செயல்பட வேண்டிய இந்த கடைசி காலகட்டத்தில் நம்முடைய பங்குகள் இந்த தேசத்திற்கு என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்காக என்ன செய்யலாம் என்று சொல்லி நாம் திட்டமிடுவோம். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தின் வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061761. அதே போல் சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், கனரா பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 12 00 35549 490, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 00005652. உங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் குடும்ப ஜெபம் இல்லை என்றால் ஜெபம் எவ்வளோ மேன்மையான காரியங்களை நமக்கு செய்ய இருக்கிறது என்பதை குறித்து, அதுலேயும் குடும்ப ஜெபத்தில் எவ்வளோ அவசியம் தேவை என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் அவருக்குள்ளாகவே சொல்லிக் கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன பாருங்க, ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன் குடும்பத்தையும் தன் குடும்பத்து பிள்ளைகளையும் வேத வழியிலே நடத்துவான், நியாயப்பிரமாண வழியிலே நடத்துவான், நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பான், குடும்பமாக பிள்ளைகளோடு சேர்ந்து வேதம் வாசிப்பான், ஜெபம் பண்ணுவான். இப்படி ஆபிரகாம் செய்வான், தன் சந்ததிக்கும் கற்றுக் கொடுப்பான் என்பது கர்த்தருடைய நம்பிக்கையாக இருந்தது. ஒருவேளை நம்ம உயிரோடு வாழ வைத்திருக்கிற இந்த கர்த்தருடைய நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமா, பாத்திரவான்களாக நடந்து கொள்கிறோமாங்கிறத யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, எனக்கு தெரிந்து 99% வீடுகளில் குடும்ப ஜபமே கிடையாது. அருமையானவர்களே, குடும்ப ஜபம் நடத்துறது அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது பார்த்துக்குங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்து நீங்கள் அந்த குடும்ப ஜபத்தை நடச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே சாத்தான் வரவே முடியாது. 32 வருடம் என்னுடைய இல்லற வாழ்க்கையின் அனுபவத்தை உங்களோட நான் சொல்லுகிறேன். ஆகவே என் அன்பானவர்களே, குடும்ப ஜபம் மிக மிக முக்கியம். குடும்பமாக சேர்ந்து வேதம் வாசிக்கிறது மிக மிக முக்கியம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பங்களில் நிறைய நேரங்களில் நிறைய போராட்டங்கள் உள்ளிருந்தும் வருது, வெளியிருந்தும் வருது. மொத்தத்தில் சாத்தான் நம்மளை சீரழிக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை பேதுருவை ஒப்பு கொடுக்குறார் இல்லையா, பேதுருவே சாத்தான் கோதுமை சுளகில் போட்டு புடைக்கிறது போல் உன்னை பிடைக்கும்படி என்கிட்ட வேண்டிக்கிட்டான், நான் உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அதே போல் சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை சாத்தான் கையில் சில நேரங்களில் சில வினாடிகளில் ஆண்டவர் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் குடும்பமாக ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 18வது அதிகாரத்தின் 19வது வசனத்தில் வாசித்து பாருங்க. அல்லாமலும் உங்களிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார். அவர் சொன்னார்னா சொன்னதுதான் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவி தேவாலயத்தில் கரம் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் 2 பேரும் தேவ சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக,
உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்காக, உங்கள் பிள்ளைகள் செய்கிற தொழிலுக்காக, வேலை செய்கிற இடத்துல கிரேட் அச்சீவராக திகழ்வதற்காக நீங்கள் 2 பேரும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? மாறாக நம்மில பலர் என்ன பண்ணுறோன்னா, ஃபோன் மூலம் யார் யாருக்கோ சொல்கிறோம் பார்த்துக்குங்க. அதெல்லாம் தேவையில்லாத காரியம். அருமையானவர்களே, ஆதியிலே நம்முடைய பெற்றவர்கள் இல்லைன்னா முற்பிதாக்கள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறது தான். என்னுடைய சொந்த ஊர் வெள்ளாளன் விளை. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா விடியற்காலை 5 மணிக்கு ஆராதனை இருக்கும். அந்த ஆராதனை முடிந்த பின்பு தேவனுடைய பிள்ளைகள் பல பாட்டிமார், வயதானவர்கள் அவங்க தான் ஊரில் இருப்பாங்க. மற்றவங்களாம் வெளியில் எங்கேயா வேலை விஷயமாக போயிருப்பாங்க, தொழிலுக்காக போயிருப்பாங்க. ஆனால் இந்த பாட்டிமாமார் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி கடிதாசி எழுதுறதுக்கு தெரியாது, ஃபோன் பண்ணுறதுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், அன்னாலே போல பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். என் அன்பானவர்களே, இப்படி யாரெல்லாம் ஜெபம் பண்ணினார்களோ அவங்கள கர்த்தர் வெறுமையை விடலை. இந்த வருஷம் எங்கள் ஊர் அசனத்தில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். அருமையானவர்களே, அசன ஆராதனையில் வந்திருந்த திரளான மக்களுடைய உடை அலங்கரிப்போம். அருமையானவர்களை மாத்திரம் இல்லை, அவங்க ஒவ்வொருவரும் கொண்டு வந்த அந்த அந்த கார் பார்த்திங்கன்னா, ஆலயத்தின் அந்த அசனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்த பொருட்களை பார்த்திங்கன்னா அந்த ஆலயமே கொள்ளாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அருமையானவருடைய சொந்த உழைப்பை கொண்டு வந்து தேவனுடைய கரத்தில் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஏழை ஜனங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம் என்று சொல்லி தான தர்மம் பண்ண வந்திருக்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இவங்கெல்லாம் யார்? ஒரு காலத்தில் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் போனவங்க, கெட்டுச்சோரை எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் அருமையானவர்களே செகண்ட் கிளாஸில் தூங்காமல் ராம்பொழுதும் உட்காந்து போனவங்க. ஆனால் இன்றைக்கி காரில் வர்றாங்க. காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா, அந்த பாட்டி மாமார் கண்ணீரோட ஏறெடுத்த ஜெபம். என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்யும் பார்த்துக்குங்க. இங்கிலாண்டில் வில்லியம் தெண்டேல்னு ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆத்ம பாரம், ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளிலும் இந்த பைபிள் இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய பாரம். இதுக்காக பைபிளோடைய ஓன் லாங்குவேஜில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தார். அன்றைக்கி இருந்த அரசர்களுக்கு அது பிடிக்கலை. அவங்க எப்படியாயிலும் வேதாகமம் வேண்டாம், போப் மார்க்கம் என்ன சொல்கிறோ அதன்படி தான் நடக்கணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் வில்லியம் தெண்டேல் மறைமுகமாக ரகசியமாக செய்து கொண்டிருந்தார். கடைசியாக அவரை கட்டி வைத்து தீ வைக்க போகிறாங்க. நீ நாங்கள் மொழிபெயர்த்திருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன்னு சொல்லி உன்னை உயிரோடு விட்டுடுறோம், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உயிரோட தீ வச்சு கொளுத்து போகிறோம்னு சொல்லி வில்லியம் தெண்டேல் அந்த நேரத்தில் ஏறெடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இங்கிலாந்து மன்னருடைய கண்களை நீர் திறந்தருளும் அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, சில ஆண்டு காலம் இருக்கும் பார்த்துக்குங்க. அருமையான அந்த நாட்டு அரசு மாற்றப்பட்டு ஜார்ஜ் மன்னர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். கிங் ஜேம்ஸ் என்பவர் பொறுப்பெடுக்கிறார். அரசு செலவில் உலகமெங்கிலேயும் வேதாகமம் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் கிங் ஜேம்ஸ் வேர்சன் என்று பைபிள் இருக்குது பார்த்துக்கு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தேவனுடைய மனிதன் தன் தேசத்துக்காக ஏறெடுத்த ஜெபம் அந்த தேசத்து மக்களுடைய வாழ்க்கையை எவ்வளவோ ஆசீர்வச்சிருக்கிறார்கள. ஒயிட் பீப்புள் இன்றைக்கும் உலகமெங்கிலேயும் ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னா, அவங்க கற்றுக்கொண்ட வேதத்தை உலகமெங்கிலும் இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய பாரம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இங்கிலாண்டில் விக்டோரியா மகாராணி அம்மையார்கள் பொறுப்பெடுத்திருந்த காலங்களில் அங்கே ஷிப்பு புறப்படும் போது நிறைய படை வீரர்கள் இருப்பாங்க. அந்த அம்மா கேட்பாங்களாம், இவ்வளோ எல்லாம் ஏற்றிட்டீங்களே, எவ்வளோ பைபிள் ஏற்றிருக்கீங்க, கிறிஸ்டின் மிஷினரி யாராவது ஷிப்பில் இருக்காங்களான்னு சொல்லி. ஒருத்தர் இல்லைன்னா தேடுங்கம்பாங்களாம். யாருமே இல்லைன்னா உடனே ஒரு ஆங்கிலிக்கன் பாஸ்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி. அப்படி தான் டிரான்ஸ்ஃபர் பாஸ்டர் தான் நம்ம நாட்டுக்கு வந்தவர் கிறிஸ்டியன் ஸ்வார்ட்ஸ் ஐயர் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களை, இப்படி ஒரு நாடு தேவனுடைய வசனத்துக்கு தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த நாட்களில் இங்கிலாந்து பாராளுமன்றம் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி ஜெபத்துக்கு முதலிடம் கொடுத்தவர்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். என் அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்து மக்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன், எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன், என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் துணிக்குதே,
என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் துணிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பரஞ்சேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களை அனுப்புவதற்கு முன்பு யோவான் 17வது அதிகாரத்தில் அவருடைய சீசர்களுக்காக யோவான் 17வது அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலையும் சுமார் 13 வசனங்கள் தம்முடைய சீசர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஏன்? அந்த சீசர்கள் எந்த உபத்திரவத்திலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிவிடக்கூடாது. நம்ம நாட்டுக்கு வந்த தோமா, இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாக கடைசி வரையிலையும் அவருக்காக வைராக்கியமாக நின்றார்கள். என் அன்புக்குரியவர்களையும் அப்படிப்பட்ட குணாதிசயங்களோட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கடைசி காலத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பானவர்களே, நம்முடைய இந்திய நாட்டில் 6144 ஜாதிகள், 1600 பாஷைகளை பேசுகிறார்கள். நம்ம நாட்டில் இருக்கிற 75% மக்களுக்கு டெய்லி $1 தான் வருமானம் பார்த்துக்குங்க. அப்படின்னா டெய்லி வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் அடுப்பு எரியும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கச்ரோலி மாவட்டம் மகாராஷ்டிராவில் இருக்குது. எந்த கிராமத்துக்குள்ளே போகிறக்கும் ரோடு கிடையாது, கரண்டு கிடையாது. நீங்கள் டீ கேட்டிங்கன்னா பிளாக் கலர் டீ தான் கொடுப்பாங்க. நக்சலைட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அருமையானவர்களே, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாஹிப்கஞ்ச் மாவட்டத்தில் இன்னும் பல கிராமங்களுக்கு ரோடு கிடையாது, கரண்டு கிடையாது. இப்படி நிறைய காரியங்களை நான் சொல்லிக்கிட்டே போக முடியும். இப்படி இருக்கிற வேளையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத யோசித்து பாருங்களேன். அருமையானவர்களே, ஒரிஷாவுக்கு போயிருந்தேன். நிறைய வீடுகளில் மாங்கொட்டை வைத்திருக்கிறார்கள். கடைகளில் மாங்கொட்டை கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த மாங்கொட்டைகளை வேக வைத்து அதில் உள்ளே இருக்கிற வடுவை எடுத்து சாப்பிட்டு சில நாட்கள் உயிர் பிழைப்பாங்களாம் அந்த ஜனங்கள். இல்லை, இன்னொரு இன மக்களை நான் சந்தித்தேன். மூங்கில் குழாய்க்குள்ள இந்த சோள மாவு இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டு மூடி வச்சு 1 வாரம் 2 வாரம் கழித்து அதை குடிப்பாங்களாம். அப்படி சாப்பிட்டா நிறைய சத்து அதில் இருக்குதுன்னு சொல்லி அந்த மக்கள் நம்புகிறாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். உணவு பஞ்சத்தில் உலகமெங்கிலேயும் ஏராளமான இந்த நாட்களில் கூட அருமையானவர்களே, பாலஸ்தீன நாடுகளில் காசா பகுதியில் நிறைய பேர் பட்னி சாவுன்னு சொல்லி பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம வீடுகளில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, விருந்துகளில் சாப்பிட்றோம் இல்லையா, ஒரே ஒரு சோறை கீழே உங்களால் போடுறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நான் 42 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சாப்பிடுவேன். தட்டில் ஒரு சோறு கூட மீதி வைக்கிறது எனக்கு விருப்பமே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சோறுக்காக ஒரு விவசாயி படுற பாடு என்ன, இந்த ஒரு சோறு இல்லாமல் ஒருத்தன் உழைக்கிற உழைப்பு என்ன, ஒரு வீட்டில் அழுகை என்ன இல்லையா? என் நண்பர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய பொறுப்பு எங்கே இருக்கிறதுங்கன்னு யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, ஏமி கார்மைக்கல் அம்மையார் நம்ம நாட்டுக்கு ஒரு மிஷினரியாக வந்தாங்க பார்த்துக்குங்க. அநாத குழந்தைகளையும் ஏழை குழந்தைகளையும் பார்த்து மனதுருகினார்கள். ஒரு முறை ஒரு 13 வயசு ஒரு வாலிப பிள்ளை உடையில்லாமல் அந்த அம்மாவை நோக்கி ஓடி வர்றதை பார்த்து அப்படியே கட்டுப்பிடிச்சு தன்னுடைய அந்த சேலையால் அந்த பிள்ளையை மறைச்சிட்டு அந்த துரத்திக்கிட்டு வந்தவங்களால் அந்த அம்மா எட்டி பார்த்த பார்வையில் 13 சாமியார்கள் உத்திராட்ச கொட்டை போட்டு வந்தாங்க. ஓடி போயிட்டாங்க பார்த்துக்குங்க. அம்மாவுக்கு அன்னைத்தான் மனசில் தோணுச்சு, இந்த அபலை குழந்தைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்ம நாட்டில் நாங்கள் 448 குழந்தைகளை படிக்க வச்சுருக்கிறோம். நிறைய பொம்பளை பிள்ளைங்க 10 வயசு 12 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்களே. அருமையானவர்களே, சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த ஒராவன் பெண் குழந்தைகளை அருமையானவர்களே 7000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போய் அந்த பெண் குழந்தைகளுடைய பெண் உறுப்பை சிதைக்கிறார்களே. இல்லை, நேற்றை கூட வீடியோவில் ஒரு நிகழ்வை பார்த்தேன் பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, இப்படி இருக்கையில் நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நம்முடைய நாட்டில் இருக்கிற நம்முடைய ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் யோசித்து பாருங்கள். இந்தியா ஒளி இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அருமையானவர்களே, ராஜஸ்தானில் மோவாட்ங்கிற இடத்துல தீபான்ற பிள்ளைய அவங்க அப்பா 7000 ரூபாய்க்கு விற்றுட்டு போகிறாருங்க சந்தையில் கொண்டு வந்து. ஐயா, பேப்பரில் வந்து செய்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, இப்படி நிறைய சம்பவங்கள் என் மனசில் இருக்குது பார்த்துக்கும் பாரம். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நம்ம நாட்டுக்காக நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறோங்கிறத சற்று யோசித்து பாருங்கள். அது மாத்திரம் இல்லை,
நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிற நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக அவர்களை வளர்க்கிறோங்கிறத யோசிங்க. பல வெளிநாடுகளில் நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகள் வேலை நிமித்த பட்டங்களுக்கு வந்திருக்காங்க. வந்திருக்கிற இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி, தம்பி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போ, டெய்லி பைபிள் வாசி, தங்கச்சி மகளே பைபிள் வாசிமா, டெய்லி கோயிலுக்கு போயிருமா, உன் தசம்பாத்தை எடுத்து கர்த்தருக்கு கொடுத்துரு, உனக்கு முடியலன்னா எனக்கு அனுப்பிச்சு நான் ஏதாவது ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் இப்படி வெளியே வர்றவங்க, கை நிறைய பணத்தை பார்க்குறவங்க, காஸ்மெட்டிக்காக பல லட்சங்களை செலவு பண்ணுறாங்களே. சமீபத்தில் ஒரு ஐயா அவங்க மகளை பார்க்கணுன்னு ஆசை. மகா பெங்களூரில் இருக்கிறதா அவருக்கு ஃபோன் வருது. இவர் சென்னையில் ஒருத்தர் பின்னாடி பைக்கில் அந்த மகா போகிறத பார்க்குறாரு பார்த்துக்குங்க. உடனே ஒரு ஆட்டோவை எடுத்துகிட்டு, தம்பி அந்த பைக்கை பின்பற்றுப்பாங்கிறாரு. போகிறாங்க. ஒரு வீட்டு முன்னாடி நிற்குது. அந்த பிள்ளையை கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். உடனே பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில் கேட்குறாரு, தம்பி இது யார் வீடு? இங்கே ஒரு 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 பெண்ணை கூட்டிட்டு ஒருத்தன் உள்ளே போகிறானா யாருன்னு சொல்லி. சார் ஏன் கேட்குறீங்க சார், இந்த வழியா நிறைய பொம்பளை பிள்ளைகளை யாரோ கூப்பிட்டு போவாங்க சார். இவர் உடனே ஃபோன் பண்ணுறாரு, அம்மா எங்கம்மா இருக்க? பெங்களூரில் இருக்கேன்ப்பா. அருமையானவரில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன் சொந்த பிள்ளை கண் முன்னாடி இன்னொருத்தன் கூட போகிறான். ஆனால் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், நான் பெங்களூரில் இருக்கப்பான்னு சொல்லி. வாசலில் காத்திருந்த மகளை கையுங்குளமாக பிடிச்ச மகளே, நான் உன்னை பெத்தெடுத்த மகாம்மா, நீ எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உன்னை நம்பி ஒரு ஏசப்பா இருக்காங்களே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு தயவு செய்து கண்டிப்பாக இருங்க. நம்முடைய பிள்ளைகள் இடத்துல தசம்பாகம் காணிக்கையை கண்டிப்பாக கேட்டு நீங்கள் வாங்குங்க, கொடுக்க சொல்லி ஊக்கப்படுத்துங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி காரியங்களில் பிள்ளைகளுக்கு கை நிறைய சம்பாதிக்கிற நாட்களில் பொறுப்பு வர வேண்டும். தெய்வ பயத்தை ஆபிரகாம் பூஜித்தது போல நாம் பூஜிப்போம். என் அன்பானவர்களே, எபேசியர் 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் எழுதியிருக்கு. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களை நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று இங்கே வேதம் சொல்கிறது. பாருங்க, 4 குறிப்பு சொல்றாரு. மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அப்புறம் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இல்லை, ஒரு தாய் தன் மகளுக்காக தன் மகனுக்காக அந்த அன்பு, அந்த ஜபம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாள் வீண் போகாதுங்க. என் அன்பானவர்களே, நம்ம மத்தியில் அகஸ்டின் அப்படின்ற ஒருவர், அவருடைய வேத புஸ்தகத்தை தான் நம்மளுடைய சபைகளில் ஜப புஸ்தகமாக நம்ம வாசிக்கிறோம். இந்த அகஸ்டின் 18 வயசு வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிரியமாக கர்த்தருடைய வழியில் நடந்தவர். அவங்க அப்பா நிறைய பணங்களை கொடுத்து பெரிய பிஸ்னஸ் மேனாக மாற்றணும்னு சொல்லி அவர் ஊக்குவித்ததுனால வழி தவறி போய் 36 வயசில், அவருடைய 36 வயசில் சுமார் 42 குழந்தைகள் கல்யாணம் ஆகலை பார்த்துக்குங்க. அவங்க அம்மா 18 வருடம் இடைவிடாமல் அகஸ்டுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள், அம்மா என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. ஏன்னா அம்மா முழங்கால் நிற்கிறாங்க. அவர் இருந்த தோட்டத்தில் ஒரு சத்தம் கேட்குது, அகஸ்டின் அகஸ்டின். ஏன்னா அன்னைக்கு அவர் ரொம்ப கோபமாக இருக்கார். அன்னைக்கு வரேன்னு சொன்ன அந்த பிள்ளை வரல. அந்த எரிச்சல் அவர் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, அகஸ்டின் அகஸ்டின், அம்மா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை மகனே, உனக்காய் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மறுபடியும் திரும்ப வர்றாரு, அம்மா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை மகனே. அம்மா ரோமர் 13:13 வாசிக்க சொல்லி என் கையில் ஒரு சத்தம் கேட்குது என் காதில். அது என்னம்மா? என் அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு தான் அம்மா பைபிள் எடுத்து மகங்கையில கொடுத்து வாசிக்க சொல்ல எழுதியிருக்கு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், வேசிக்கள்ளன நீ நடக்காம, பகலில் நடக்கிறவனை போல நடந்து கொள். அன்றைக்கு தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அகஸ்டின் ஒப்பு கொடுத்தார். பார்த்துங்க, 18 வருஷ ஜபம். என் அன்பான அம்மா, அண்ணா, ஐயா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜபம் வீண் போகாது. ஆகவே தொடர்ந்து போராடி ஜெபியுங்க. பிள்ளைகளை நேசிக்கிற நேசத்தை உங்களுடைய அன்பின் ஜெபத்தின் மூலம் பிள்ளைகளுக்கு முன்பாக முழங்கால் நின்று அழுது ஜெபியுங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.
நாங்கள் மிஷன் ஃபீல்டில் வேலை செய்கிறோம். சமீபத்தில் ஒரு தலைவன், குடும்ப தலைவன் பார்த்துக்குங்க, அப்போ தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி மனைவிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அன்னைக்கு எங்களுடைய பர்த்டே இலவசமாக வாங்கித்தார், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்துல சார், வேற எங்கேயும் இல்லை, ஒசூரில் வற்புறுத்தி கூப்பிட்டு போகிறாங்க. கடைசியாக அந்த இடத்துல நின்னவர் அந்த சாராயத்தை கையில் வாங்கும்போது ஞாபகத்தில் வருது, என் மனைவிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன், நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அவள் எனக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற அந்த ஞாபகம் வந்த உடனே அந்த பாட்டிலை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்ட வார்த்தை திட்டுறாங்க. வீட்டுக்கு போயிருக்க மாட்டாருங்க. 34 பேர் ஸ்பாட்லேயே மரணம் பார்த்துக்குங்க. 28 பேர் பெங்களூர் ஆஸ்பத்திரியில் அனுமதி. என் அன்புக்குரியவர்களே, அந்த ஜெபம் அந்த மனிதன் அன்னைக்கு காப்பாத்துச்சு. அன்னைக்கு தான் அவர் சொன்னார், கர்த்தர் என்னை நேசிக்கிறாருங்கிறத என் மனைவி மூலம் கண்டு கொண்டேன். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் கணவருக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கிற ஜெபம் வீண் போகாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அப்படித்தான் தன் குடும்பத்துக்காக, தன் சொந்த சகோதரனுக்காக, லோத்துக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் அப்படி ஜெபியுங்க. உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. உங்கள் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியை, சங்கீதம் 22:30 எழுதியிருக்கு, ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும், அந்த சந்ததி தலைமுறை தலைமுறை தோறும் அது தேவனின் சந்ததி என்று சொல்லப்படும். செய்ய வேண்டிய வேலை நம்ம நாட்டில் பெரிய வேலை இருக்குது. இந்த பெரிய வேலை செய்கிறதற்கு உங்கள் பிள்ளைகளை ஊக்குவியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரலோக தந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ தாசர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவரே வார்த்தைகளும் உம்முடைய பிள்ளைகளுடைய இதயங்களில் ஆழமாய் வேறுவிடட்டும். ஆண்டவரே தகப்பனே, பல வெளியிடங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் கருத்தாக செபிக்கிறோம். தூரமான இடங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய கணவருக்காக செபிக்கிறோம். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, ஒருவர் கூட சீரழிந்து போகக்கூடாது என்பது உம்முடைய விருப்பமாக இருக்கிறதுனாலே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவர்களாய், என்னுடைய கணவர்மார் ரட்சிக்கப்பட்டவர்களாய், என்னுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக, இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற குடும்பமாக, சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுங்கிற குடும்பமாக இருக்கும்படி ஆண்டவரே எங்களுடைய சந்ததியினர் தொடுவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சங்கீதம் 22:30 வாசிக்கிறோமே, ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும், அந்த சந்ததி தலைமுறை தலைமுறை தோறும் தேவனின் சந்ததி என்று சொல்லப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தை எங்களுடைய இல்லறத்திலே நிறைவேறட்டும். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? இந்த இயக்கத்தின் வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061761. அதே போல் சர்வீஸ் அண்ட் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், கனரா பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 1200 35549 490, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 000652. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550.